Okay. Um, share the screen. Good morning. இன்னைக்கு வந்து நம்ம சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் லெசன் நம்பர் 15 அதோடைய தேர்ட் லெக்சர் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த லெக்சர் கொஞ்சம் லாங்கா இருக்கும், பட் டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங்கா டீடைல்டா எக்ஸ்பிளைன்டா இருக்கும். ஓகே. ஸோ போன லெக்சர்ல வந்து நம்ம லெக்சர் நம்பர் 2ல ஹார்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் அண்ட் ஓகே. ஸோ இந்த ஹார்ட்ல எல்லாம் அனட்டமியும் பார்த்துட்டோம், எல்லாம் வேல்வ்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்ரியம் வென்ட்ரிகல்ஸ் எல்லாமே மோஸ்டா வந்து ஹார்ட்டோடைய எல்லாமே கவர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஹார்ட் பீட் அண்ட் கார்டியாக் சைக்கிள். ஓகே. ஸோ ஹார்ட் பீட் அண்ட் கார்டியாக் சைக்கிள். ஸோ ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல கிளியரா இருக்கா? அப்புறம் வாய்ஸ் கூட சத்தமா இருக்கா? ஸோ ஹார்ட் பீட் அண்ட் கார்டியாக் சைக்கிள். ஸோ லெட் மீ மார்க் இட். ஸோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஆர்ட். இது ஒரு பர்சனோட லைஃப், டோட்டல் லைஃப் ஃபுல்லாவே வந்து பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. பர்த்துக்கு முன்னாடி டில் டெத் வரைக்கும். ஸோ பர்த்துக்கு முன்னாடி நம்ம அந்த எம்ப்ரியோ அந்த ஊம்ல இருக்கும் போது, மதரோட ஊம்ல இருக்கும் போதும் டெத் வரைக்கும் வந்து ஒரு பர்சனுடைய லைஃப் தான். ஸோ ஒரு பர்சனுடைய லைஃப் பிஃபோர் பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் அந்த ஹார்ட் வந்து கண்டினியூஸா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு ஒரு மிராக்கிள், அது ஒரு எவ்வளவு ஒரு அமேசிங்கான ஆர்கன் சொல்லி பாருங்க. இந்த ஹார்ட் இந்த பீட்டிங் பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் பீட் இருக்குல்ல, ஹார்ட்டோடைய பீட், அதுதான் வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸ் பீட்டிங் ஆஃப் ஹார்ட், அதுதான் ஹார்ட் பீட். இது ஆட்டோமேட்டிக்கலா ஆகும். எதுவும் வந்து ஒரு கண்ட்ரோல்லாம் இல்லை. நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே வந்து ஹார்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து கண்டினியூஸா வந்து அப்படியே வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் அ பர்சன்ஸ் லைஃப். ஓகே. ஸோ ஒரு ஹார்ட் பீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஒன்னு லப், இன்னொன்னு வந்து டப். ஸோ லப் டப் அப்படின்னு சொல்லி வந்து சத்தம் வந்து ஹார்ட்டோடைய பீட் இருக்கு. ஓகே. ஸோ மேபி நீங்க ஒரு ஸ்டெத்தஸ்கோப்ல பார்க்கும் போதும், ஒரு ஸ்டெத்தஸ்கோப்ல வந்து ஒரு பர்சனுடைய ஹார்ட் கிட்ட வந்து நம்ம அதை வைக்கும் போது நம்மளுக்கு அந்த சவுண்ட் வந்து கிளாரிட்டியா வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ரெண்டு சவுண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் லப், அப்புறமா டப். ஸோ லப் டப் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஸோ லப் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட், டப் தான் வந்து செகண்ட் சவுண்ட். இந்த ரெண்டு சவுண்ட வந்து ஒரு ஹார்ட் பீட்ல வரும். ஸோ எவ்ரி ஹார்ட் பீட் இந்த ரெண்டு சவுண்ட் மேக் பண்ணும். லப் டப் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ லப் இஸ் த ஃபர்ஸ்ட் சவுண்ட் அண்ட் டப் இஸ் தி செகண்ட் சவுண்ட். ஓகே. இப்போ வந்து நான் என்னுடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். பீட்டிங் ஆஃப் ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கும். ஒரு பர்சனுடைய லைஃப் ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரை, ஸோ பர்த்துக்கு முன்னாடில இருந்து அவங்களுடைய டெத் வரைக்கும் வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து கண்டினியூஸா என்னன்னு பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி ஹார்ட் பீட், எல்லா ஹார்ட் பீட்லயும் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு சவுண்ட் வந்து மேக் பண்ணும். ஒன்னு லப், இன்னொன்னு டப். ஓகே. லப் தான் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட், டப் தான் வந்து செகண்ட் சவுண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஹார்ட் பீட் பத்தி பார்த்தாச்சு. என்னது ஹார்ட் வந்து கண்டினியூஸா பீட் ஆயிட்டே இருக்குல்ல, அதுதான் வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக். செகண்ட் ஒன் வந்து கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட். நான் ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட்டோட மீனிங் என்னதுன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆல் தி சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட். ஸோ ஹார்ட்ல எத்தனை சேம்பர் இருக்கு? 4 சேம்பர் இருக்கு, கரெக்டா? ஸோ ரெண்டு ஆட்ரியம் ரைட் அண்ட் லெஃப்ட், அப்புறமா ரெண்டு வென்ட்ரிக்கல் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இந்த 4 சேம்பருமே வந்து கான்ட்ராக்டும் ரிலாக்ஸ் ஆகும்போது தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து இதுவாகும். ஓகே. ஸோ கார்டியாக் சைக்கிள்னா என்னது? ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட். ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட்னா எல்லா 4 சேம்பர் இருக்குல்ல, ரெண்டு ஆட்ரியம் அப்புறமா ரெண்டு வென்ட்ரிக்கல், இந்த 4 சேம்பருடைய கான்ட்ராக்ஷனும் இந்த 4 சேம்பரும் கான்ட்ராக்டும் பண்ணும், ரிலாக்ஸும் பண்ணும். அப்பதான் வந்து ஒரு ஹார்ட் பீட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே. ஸோ 4 சேம்பர் தெரியும்ல, ஆட்ரியா அப்புறமா வென்ட்ரிகல்ஸ். ஒரு கார்டியாக் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 3 விஷயம் நடக்கும். 3 திங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்ரியா இருக்குல்ல, ஆட்ரியானா அந்த ரெண்டு ஆட்ரியா வந்து ப்ளூரல்.
ஆட்ரியம் வந்து சிங்குலர். இப்போ நான் ரைட் ஆட்ரியம் சொன்னா அந்த பர்டிகுலர் ஒன்னே ஒன்னு ஆட்ரியம் மட்டும் சொல்றேன். ஓகே, அதே லெஃப்ட் ஆட்ரியம் சொன்னா அந்த பர்டிகுலர் ஆட்ரியம் சொல்றேன். ஸோ ரெண்டுமே சேர்ந்தா ஆட்ரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்ரியாவுடைய கான்ட்ராக்ஷன். ஓகே, கான்ட்ராக்ஷனை சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் பீட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆட்ரியா இல்ல சிஸ்டோல் ஆஃப் ஆட்ரியா. கான்ட்ராக்ஷன் சிஸ்டம் அப்படியே அப்படியே அந்த இது பண்றது. இப்போ நம்ம எப்படி ஒரு பேப்பர் அப்படியே வந்து இது பண்றோமோ கசக்குறோமோ அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும். எல்லா மசில்ஸும் டுகெதரா கூடி வரும். ஓகே, அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும். அப்படியே ஸ்மால் இன் சைஸ் தான் ஆயிடும் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்ஷனோட இன்னொரு பேர் என்னது சிஸ்டோல். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ஒன் என்ன நடக்கும்னா வந்து வென்ட்ரிகல்ஸோடைய கான்ட்ராக்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும், செகண்ட் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், தேர்ட் லாஸ்ட் வந்து ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆயிடும். போத் ரிலாக்ஸ். இதுதான் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்ரியாவுடைய சிஸ்டோல், செகண்ட் வென்ட்ரிகலோடைய சிஸ்டோல், லாஸ்ட் வந்து ஆட்ரியா அண்ட் வென்ட்ரிகல் ஜாயிண்ட் ரெண்டுமே ஜாயிண்ட் பண்ணி ஜாயிண்ட் டயாஸ்டோல் வந்து நடக்கும். ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன் வந்து டயாஸ்டோல். ஓகே, கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன்னா டயாஸ்டோல். ஸோ ஹார்ட் பீட் வந்து ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஆட்ரியாவுடைய சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் மூலமா. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து வென்ட்ரிகலோடைய கான்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ இது ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. லாஸ்டா என்ன நடக்கும்னா இது ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ ஜாயின் ஆகி ரெண்டு பேருமே டயாஸ்டோலா மாறிடும். ஸோ ஜாயிண்ட் டயாஸ்டோல் நடக்கும். ஸோ ஆட்ரியா, சிஸ்டோல் ஆஃப் ஆட்ரியா, சிஸ்டோல் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் அண்ட் ஜாயிண்ட் டயாஸ்டோல். இந்த மூணு ஸ்டெப் தான் ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட்லயும் நடக்கும். அதான் ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிளும் நடக்கும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில ஹியூமனுடைய ஒரு அடல்ட் ஹார்ட்ல 0.8 செகண்ட்ஸ்குள்ள ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் முடிச்சிடும். ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள் ஆயிடும். ஓகே, என்னது ஆட்ரியாவோட சிஸ்டோல், வென்ட்ரிகலோடைய சிஸ்டோல், ஜாயிண்ட் டயாஸ்டோல், இந்த மூணுமே வந்து 0.8 செகண்ட்ஸ்குள்ள வந்து முடிச்சிடும் ஒரு நார்மலான அடல்ட் ஹார்ட்ல. ஓகே, இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எல்லாம் நான் ஒரு ஆர்டரா உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்போதான் ஈஸியா. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா வரும். ஸோ டயாஸ்டோல். ஸோ ஹார்ட் பீட் வந்து ஃபர்ஸ்ட் எதனால ஸ்டார்ட் ஆகுது? ஆட்ரியாவுடைய சிஸ்டோல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டெப்பா வந்து கார்டியாக் சைக்கிளோடைய ஒரு அவுட்டர் ஸ்கெட்ச் மாதிரி கொடுக்குறேன். இப்போ அதுக்குள்ள போய் டீட்டெயிலா படிக்கலாம். அதான் கார்டியாக் சைக்கிளோடைய ஒரு ஈவெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா ஜாயிண்ட் டயாஸ்டோல். 4 சேம்பரும் ரிலாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இது நடக்கும். ஜாயிண்ட் டயாஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆல் தி 4 சேம்பர்ஸ். ஓகே, ஸோ எல்லாம் ஹார்ட் பீட்டுக்கும் பிகினிங்ல என்ன நடக்கும்னா ஆட்ரியாவும் வென்ட்ரிகுலும் ரிலாக்ஸா இருக்கும். நார்மலா ஹார்ட் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா தான் இருக்கும். பம்ப் பண்ணும்போது தான் அந்த பீட் ஆகும்போது தான், ஸோ பீட் ஆகுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸா தான் இருக்கும். அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அது கான்ட்ராக்ட் பண்ணும். அப்பதான் அந்த ஹார்ட் பீட் அப்படியே வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும். லப் டப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்து. ஸோ ஸ்டார்டிங்கும் வந்து ஜாயிண்ட் டயாஸ்டோல தான் இருக்கும், எண்டிங்கும் ஜாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது ரெஸ்ட்ல தான் இருக்கும், எண்ட் பண்ணும்போது ரெஸ்ட்ல தான் இருக்கும். அதனாலதான் ஸ்டார்டிங் வந்து ஜாயிண்ட் டயாஸ்டோல் மூலமா ஸ்டார்ட் ஆகும். இது சைட்லயே எழுதிக்கலாமா? அப்போ உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஜாயிண்ட் டயாஸ்டோல். போன கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸ் நான் ரொம்ப ஸ்லோவாவே எடுப்பேன். ஏன்னா வந்து அப்போதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ நான் ஃபாஸ்டா எடுத்தா உங்களுக்கும் புரியாது, அப்புறமா வந்து எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன் நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கரெக்டா? அதனால நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா எடுத்தேன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். ஓகே, நீங்க அதை வச்சு ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கான்செப்ட் கிளியர் ஆகி நீங்க வந்து சூப்பரா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அதனால சைட்ல ஏதாவது சைக்கிள் மாதிரி ஏதாவது நான் சைட்ல எழுது. அப்பதான் நீங்க அந்த சைக்கிளை மறக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஹார்ட் பீட்க்கும் பிகினிங் என்ன நடக்கும்? ஸோ பிஃபோர் பிகினிங் ஆஃப் எல்லா ஹார்ட் பீட்க்கும் பிகினிங்ல 1 மினிட். ஸோ எல்லா ஹார்ட் பீட்க்கும் பிகினிங்ல என்ன நடக்கும்? 4 சேம்பரும் ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹார்ட் பீட் அந்த 4 சேம்பருமே வந்து ரிலாக்ஸா இருக்கும். இதுதான் இந்த ரிலாக்ஸா இருக்கும்ல, எல்லாமே ரிலாக்ஸா இருக்குல்ல, அதனால இந்த ஜாயிண்ட் டயாஸ்டோல் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன், இந்த ஸ்டேஜ் பேர், இந்த ஸ்டெப் பேர் வந்து ஜாயிண்ட் டயாஸ்டோல் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர்.
ஓகே. இந்த டைம்ல என்ன நடக்கும்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குல்ல, கிளீனான பிளட் எதை நம்ம பியூரிஃபை பண்ணுமோ, ஹார்ட் தானே அந்த பியூரிஃபைடு பிளட்டை பம்ப் பண்ணும். ஸோ எது வந்து அந்த பேட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத பிளட் என்ன பண்ணா, கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டை வந்து என்ன பண்ணும்னா பாடியில இருந்து ஹார்ட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ பாடியில இருக்கிற எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், ஆக்சிஜன் இல்லாத பிளட், கார்பன் டை ஆக்சைடு உள்ள பிளட் வந்து எங்க போகும் ஃபர்ஸ்ட்? ஹார்ட்டுக்குள்ள போகும். ஹார்ட்டுக்குள்ள ஸ்பெஷலா எந்த சேம்பர், 4 சேம்பர் இருக்கு கரெக்டா? ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், அப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிகல். இந்த 4 சேம்பர்ல எதுல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்னா ரைட் ஆட்ரியம். அதனாலதான் டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம எழுதும் போது இதுதான் ரைட் ஆகும் கரெக்டா, இதுதான் ரைட் ஆகும், இதுதான் லெஃப்ட் ஆகும். ஆனா ஆர்கன்ஸ் பார்க்கும்போது நீங்க இப்ப திரும்பி பாருங்க, எழுதாத சைடு தவிர நீங்க அப்படியே திரும்பி பாருங்க, கை வச்சா பாருங்க, லெஃப்ட் சைட்ல இதுதான் அப்படியே உல்டாவா ஆயிடும். இது ரைட் ஆயிடும், இது லெஃப்ட் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம எழுதுறது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நம்ம போர்டுல எழுதும் போதோ ஸ்கிரீன்ல எழுதும் போதோ இது ரைட், இது லெஃப்ட் ஆயிடும், இது ரைட், இது லெஃப்ட் ஆயிடும். அதுவே ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா திரும்பி நிற்கும் போது கரெக்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதனாலதான் இந்த மாதிரி ஹார்ட் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க, இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும்ல, மேம் இப்படி இதுதானே மேம் ரைட், இதுதானே லெஃப்ட், நீங்க தப்பா வரைஞ்சிருக்கீங்க. தப்பாலாம் வரையில, ஆர்கன்ஸ் வந்து இப்படிதான் வந்து லொக்கேட் ஆகும். ஓகே. திரும்பி பார்க்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்கிரீன்ல பார்க்கும் போது உங்களுக்கு ரைட், இது லெஃப்ட் தான் தெரியும். ஸ்கிரீன் தவிர நீங்க எழுதாத போது அப்படியே திரும்பி பார்க்கும் போது என்ன நடக்கும்னா அப்படியே உல்டாவா ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, ஹார்ட்டோடைய இந்த பிளட் வந்து இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாடியில இருந்து ஃபுல்லா கலெக்ட் ஆகி எங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்? ஹார்ட்ல. ஹார்ட்லயும் எந்த சேம்பர்ல என்டர் ஆகும்னா ரைட் ஆர்டரியில. எது மூலமா என்டர் ஆகும்னா சுப்பீரியர் வீனாக்காவும் அப்புறமா இன்ஃபீரியர் வீனாக்காவும். வீனாக்காவா தான் என்ன பண்ணும்னா இந்த பிளட் எல்லாத்தையும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே எல்லா பாடியில இருந்து கலெக்ட் பண்ணி ரைட் ஆர்டரிக்குள்ள வந்து போடும். என்னது, ரெண்டு, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. சுப்பீரியர் வீனாக்காவா, இன்ஃபீரியர் வீனாக்காவா. ஓகே, வேணாக்காவா வீணாக்காவா எது வேணாலும் கூப்பிடுங்க, நோ ப்ராப்ளம், அன்டில் த ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸ்லோவா தான் சொல்லி தரேன். இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த டைம்ல ரெண்டு நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வரும். புரியுதா? இந்த டைம்ல ரெண்டு விஷயம் நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடியில இருந்து ஹார்ட் வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட். ஹார்ட் அதுவே பியூரிஃபை பண்ணாது. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, பிரீத்திங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எங்க நடக்கும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எல்லாம் எங்க நடக்கும்? லங்ஸ். லங்ஸ் வந்து அந்த பிளட்ல ஆக்சிஜன் வந்து போட்டு கொடுத்துரும். அந்த ஆக்சிஜன் உள்ள பிளட்டை பம்ப் பண்றதா நம்மளுடைய ஹார்ட்டோடைய வேலை. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன், அந்த பிளேஸ்க்கு டார்கெட் பிளேஸ்க்கு அனுப்பவே இல்லைன்னா அது வேஸ்ட் தான். நான் ரெடி பண்ணி அந்த மாதிரிதான். அதனால ஹார்ட் இஸ் தி மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன டைம்ல, இந்த டைம்ல ஜாயிண்ட் டயாஸ்டோல் டைம்ல ரிலாக்ஸா இருக்குல்ல, எது எதுலாம் ரிலாக்ஸா இருக்கு, 4 சேம்பரும் ரிலாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 4 சேம்பர் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த டைம்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃபுல் பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்லயும் ரைட் ஆர்ட்ரியம்க்கு வரும் த்ரூ சுப்பீரியர் வீனாக்காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனாக்காவா. ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்க இருந்து லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வரும். ஸோ இங்க இருந்து இப்படி வரும் நம்மளுடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரெண்டு பைப் மூலமா வரும், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, சுப்பீரியர் இன்ஃபீரியர். அப்புறமா இங்க இருந்து லங்ஸ்ல இருந்து இங்க லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வரும். என்ன வரும்? ஆக்சிஜனேட்டட் பிளட். அதுவும் கரெக்டா லெஃப்ட் ஆர்ட்ரியம், ஹார்ட்ல உள்ள லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வரும். ஓகே. த்ரூ என்னது, இங்க நம்ம என்ன பார்த்தோம்? த்ரூ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வேனாக்காவா, கரெக்டா? இங்க வந்து பல்முனரி வெயின்ஸ். போர்டில் எழுதுறதுனால என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே. ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல, அதுவே போதும். ஸோ வந்து நான் என்ன சொன்னேன் இப்போ,
ஸோ ஹார்ட் அந்த கார்டியாக் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஜாயிண்ட் டயாஸ்டோல். ஜாயிண்ட் டயாஸ்டோல்னா என்னது, எல்லா ஹார்ட் பீட்க்கு பிகினிங் பாத்தீங்கன்னா 4 சேம்பரும் ஹார்ட்டோடைய 4 சேம்பரும் ரிலாக்ஸா இருக்கும். அந்த ஸ்டேஜ் பேர் தான் ஜாயிண்ட் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டைம்ல 2 விஷயம் நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனே இல்லாத பிளட், பேட் பிளட். பாத்தீங்கன்னா பேட் பிளட்னு சொல்ல வரல, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்ல ரைட் ஆர்ட்ரியம் என்டர் பண்ணும் த்ரூ சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா. அதுக்கப்புறமா லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும் இன் லெஃப்ட் ஆர்ட்ரியம் த்ரூ என்னது பல்மோனரி வெயின்ஸ். ஓகே, ஸோ 2 ஆர்ட்ரியமும் ஃபில் ஆகும். ரைட் ஆர்ட்ரியமும் ஃபில் ஆகும், லெஃப்ட் ஆர்ட்ரியமும் ஃபில் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஆர்ட்ரியோலுடைய சிஸ்டோல். ஆர்ட்ரியோல் சிஸ்டோல்னா என்னது, ஆர்ட்ரியோல் அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணும். சிஸ்டோல்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், சிஸ்டோல்னா கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்ட்ரியா. ஸோ ஹார்ட் பீட் இப்போதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஹார்ட் பீட்க்கு முன்னாடி. இப்போதான் ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகவே ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட்ல என்ன நடக்கும்னா, இந்த ரைட் ஆர்ட்ரியம் இருக்கட்டும் லெஃப்ட் ஆர்ட்ரியம் இருக்கட்டும் ரெண்டுத்தோடய கான்ட்ராக்ட் ஆகும். அப்படியே புளியும், அப்படியே அப்படியே அப்ப அந்த பிளட் எல்லாத்தையும் அப்படியே வந்து இது பண்ணும். நம்ம தண்ணி ஒரு கிளாத் தண்ணியில இது பண்ணி இப்படி ஸ்ட்ரிங் பண்றோம் அது எல்லாத்தையும். அதை ட்விஸ்ட் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறோம். அந்த மாதிரி வந்து இது கான்ட்ராக்ஷன் நடக்கும். இது அப்படியே உள்ள வந்து இது கான்ட்ராக்ட் பண்ணும் இந்த மசில். கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரைட் ஆர்ட்ரியம்ல இருக்கிற பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிடும் த்ரூ என்ன வேல்வு, ட்ரை கஸ்பீட் வேல்வ். இந்த ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணி இந்த டீஆக்சிடேட்டட் பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ள புஷ் பண்ணும் த்ரூ ட்ரை கஸ்பீட் வேல்வ். இப்போ என்ன பண்ணா இந்த லெஃப்ட் ஆர்ட்ரியம் இருக்குல்ல அதுவும் கான்ட்ராக்ட் பண்ணி என்ன ஆகும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தானே இங்க வருது லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல, அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள அனுப்புது த்ரூ பை கஸ்பீட் வேல்வ். அதுக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய இன்னொரு பேர் என்னதுன்னா பைகஸ்பைட் வேலோடைய இன்னொரு பேர்னா மிட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்ரல் வேல்வ் ஸோ 2 நேம் இருக்கு. ஸோ எது கொடுத்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆப்ஷன்ஸ்ல. ஓகேங்களா. ஸோ பைகஸ்பைட் வேல்வ் வந்து இன்னொரு பேர் இருக்கு மிட்ரல் வேல்வ், அப்புறமா ட்ரைகஸ்பைட் வேல்வ். ட்ரைகஸ்பைட் வேல்வ் எங்க இருக்கும், ரைட் ஆர்ட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே, ஒரு பைப் மாதிரி போகும். அங்கதான் வந்து ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அப்பதான் பிளட் வரும். ஓகே, ரொம்ப லெஃப்ட் ஆர்ட்ரியமும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் என்ன இருக்கு, நம்மளுடைய பைகஸ்பைட் வேல்வ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மிட்ரல் வேல்வ். ஓகே, ஸோ ஸ்டெப் 2 புரிஞ்சுச்சா? புரியலன்னா கூட ஓகே, நான் எல்லா ஸ்டெப்பும் 2 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போதான் லாஸ்டா டுகெதரா எல்லாம் சொல்லி தந்துடும். ஓகேங்களா. அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிள் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கார்டியாக் சைக்கிள். இது நிறைய டைம் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்துலயும் கேட்பாங்க இந்த கார்டியாக் சைக்கிள். அதோட டியூரேஷன் இதுல என்னென்னலாம் வருது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேங்களா. இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னது, இப்ப எல்லா நாளுமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சா. இப்போ ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இங்க இருந்தா ஹார்ட் பீட் தொடங்க ஆரம்பிக்கும். என்ன எப்படி தொடங்கும், ரைட் ஆர்ட்ரியல் சிஸ்டோல் மூலமா. ஆர்ட்ரியல் சிஸ்டோல்னா 2 ஆர்ட்ரியம் இருக்குல்ல, ரைட் ஆர்ட்ரியம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் ரெண்டுமே கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ஷன் நடக்கும். கான்ட்ராக்ட் பண்ணும்போது ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணும்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ள அனுப்பும் த்ரூ ட்ரைகஸ்பிட் வேல்வ். இங்க அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணும், ரெண்டுமே கான்ட்ராக்ட் பண்ணும். லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து புஷ் பண்ணும் எங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள த்ரூ பைகஸ்பிட் வேல்வ் ஆர் மிட்ரல் வேல்வ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ்ஸ் ரெண்டுமே இருக்குல்ல, ட்ரைகஸ்பிட் இருக்கட்டும் பைகஸ்பிட் இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பிளட் ஃப்ளோவை விடும் யாருக்கு, வென்ட்ரிக்கலுக்கு. இது ஓபன் பண்ணும். இப்படி ஓபன் ஆன உடனே அப்படியே வந்து ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து எல்லா பிளட்டும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துடும். எல்லாம் 2 ஆர்ட்ரியம்ல இருந்து அந்த ஓபன் பண்ண உடனே அப்படியே அந்த வேல்வ்ஸ் ஓபன் பண்ண உடனே பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகும் வென்ட்ரிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுண்ட் நம்ம ஹார்ட் பீட்டோடைய ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து நடக்கும். என்ன ஸ்டேஜ், ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் ஸ்டேஜ். ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் ஸ்டேஜ்ல ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார்ல ஆர்ட்ரியா சிஸ்டோல் ஸ்டேஜ்ல தான் ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் சவுண்ட் வரும். லப் லப் சவுண்ட் வரும். என்ன ஸ்டேஜ்ல, ஆர்ட்ரியா ஆர்ட்ரியா சிஸ்டோல். ஆர்ட்ரியா
ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஆர்ட்ரியல் சிஸ்டோல்ல தான் என்ன நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் வந்து லப், அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஹார்ட் பீட்ல 2 சவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒன்னு லப் சவுண்ட், இன்னொன்னு வந்து டப் சவுண்ட். லப் சவுண்ட்ல தான் வந்து இந்த டைம்ல தான் ஆர்ட்ரியல் சிஸ்டோல் டைம்ல தான் பிளட் ஃப்ளோ ஆகுதுல வென்ட்ரிகல்ஸ்க்கு, அந்த டைம்ல தான் லப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, யார் வந்து இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் அந்த வேல்வ் இருக்குல்ல, ட்ரைகாஸ்பிட் வேல்வ், பைகாஸ்பிட் வேல்வ், இது மூடும் போது அந்த சவுண்ட் கொடுக்கும். லப் அப்படின்னு சொல்லி மூடின உடனே லப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 3 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட்ரியம் வந்து ரெட் ஆட்ரியமும் ரைட் ஆட்ரியமும் லெஃப்ட் ஆட்ரியமும் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா, சிஸ்டோல் ஆனதுக்கு அப்புறமா வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டயக்ராம் எங்க? ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நம்ம எதுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நடக்கும். ஏன்னா 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல, ரைட் வென்ட்ரிகல் அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிகல், இது ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் ஆக இருக்கும். ஸோ இமீடியட்லி ஆர்ட்ரியா கான்ட்ராக்ட் ஆன உடனே இமீடியட்டா இது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அந்த ஒரு சிக்னல் மாதிரி இது கிடைக்கும். ரைட், அந்த வென்ட்ரிகல்ஸ் இந்த ஆர்ட்ரியாவுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டக்குன்னு ஒரு சிக்னல் கிடைக்கும், அப்போ வந்து இது கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்குள்ள பம்ப் பண்ணி விட்டுரும். ரைட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த எல்லா பிளட்டையும் யாருக்கு கொடுத்துரும்? லங்ஸ் கொடுத்துரும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் த்ரூ பல்மனரி ஆர்டரி, ஓகே, அப்புறமா வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து யாருக்கு கொடுக்கணும் வந்து என்டையர் பாடிக்கு கொடுத்துரும் த்ரூ அயோட்டா. ஓகே, என்டையர் பாடிக்கு கொடுத்துரும் த்ரூ அயோட்டா. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா செமிலூனார் வேல்வ் சொல்லியிருக்கேன்ல, ஸோ பல்முனரி ஆர்ட்ரி அதுக்கப்புறமா அயோட்டாக்கு ஓப்பனிங்ல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும். இது என்ன ஆகும்னா வந்து ஓப்பன் பண்ணும், இந்த வேல்வ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பல்முனரி ஆர்ட்ரிக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். ஓகே, அயோட்டாக்கெல்லாம் பிளட் ஃப்ளோ ஆகும். இது ஓப்பன் பண்ண உடனே செமிலூனார் வேல்வ்ஸ் ரெண்டுமே ஓப்பன் ஆன உடனே இந்த பிளட் வந்து பல்முனரி ஆர்ட்ரிக்கும் அயோட்டாக்கும் வந்து ஃப்ளோ ஆயிடும். பல்முனரி ஆர்ட்ரிக்கு வந்து ஃப்ளோ ஆகி என்ன ஆகும், அது லங்ஸ் போடும் டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்புறமா இந்த அயோட்டா வந்து மற்ற பாடி பார்ட்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பிளட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா வேல்வு அப்படியே க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்ட் கொடுக்கும், அதான் நம்மளுடைய ஹார்ட் பீட்டோடைய செகண்ட் சவுண்ட், என்னது டப் சவுண்ட். ஸோ லப் டப், லப் டப், லப் டப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹார்ட் பீட்ல 2 சவுண்ட் லப் டப் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ லப் எப்போ வருது, அந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும் போது. டப் எப்போ வருது, செமிலூனார் வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். புரியுதா? ஸோ க்ளோஸ் ஆகும்போது தான் ஏதாவது ஒரு வேல்வு க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த லப் டப் சவுண்டே வருது. ஸோ லப் எப்போ வருது, ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது. டப் எப்போ வருது, செமிலூனார் வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்டெப் 4 என்னதுன்னா வென்ட்ரிகுலார் டயாஸ்டோல். லாஸ்டா எல்லாம் இந்த டயாஸ்டோல், இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல 2 வென்ட்ரிகுலும் ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல், டயாஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். ஸோ வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த டைம்ல ரிலாக்ஸ் ஆகும்போது அதோட ப்ரெஷர் எல்லாமே கம்மியும். அப்புறமா இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ் இருக்கு, இது மறுபடியும் ஓப்பன் ஆயிடும். அப்படியே அந்த நெக்ஸ்ட் சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஓப்பன் ஆனோடனே ரைட் ஆர்ட்ரியம் இருந்து ரைட் வென்ட்ரிகலுக்கு பிளட் வரும், ரைட் வென்ட்ரிகல் இருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும், பல்மனரி ஆர்ட்ரில இருந்து லங்ஸ் வரும், லங்ஸ்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் ஆர்ட்ரியம் வரும். அந்த மாதிரி எல்லா சைக்கிளும் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்படியே கண்டினியூ ஆகி ஜாயிண்ட் டயாஸ்டோலுக்கு போயிடும், ரெண்டுமே ரிலாக்ஸேஷன் போயிடும். அப்புறமா இன்னொரு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஹோல் ப்ராசஸ். ஸோ ஒரு மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 72 டைம்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சன்ல ஒரு மினிட்க்கு 72 டைம்ஸ் இந்த நடக்கும். 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் அந்த பீட் ஆகும். 72 டைம்ஸ் இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட் ஆகுது. 0.8 செகண்ட் ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது, எவ்வளவு நேரம் ஆகுது? 0.8 செகண்ட்ஸ். ஓகே, எத்தனை டைம் பீட் பண்ணுது? 72 டைம்ஸ். ஒரு மினிட்ல 72 டைம்ஸ் பீட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு செகண்ட் கூட இல்ல, ஒரு செகண்டை விட கம்மி, 0.8 தான் நடக்குது.
ஓகே 1 மினிட்ல 60 செகண்ட் இருக்கு. ஸோ 0.8 இன்ட்டு 72 டைம்ஸ் என்ன ஒரு மல்டிப்ளை பண்ணா 72 ஓகே 0.8 இன்ட்டு 72 டைம்ஸ் வந்து 57.6 செகண்ட்ல அது எல்லாமே முடிச்சிடும். கரெக்டா 0.4 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அது வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ் மேக்கர் அது ரொம்ப பெருசாயிடும். இப்போதைக்கு நம்ம இதை ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணி ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா டைமும் ரிவைஸ் பண்ணிடலாம். அப்போ ஈஸியா ரொம்ப ஸ்கிரீன் இதுவாகுது. நான் என்ன சொன்னேன், ஹார்ட் பீட் வந்து நம்ம ஹார்ட் பீட் ஆகுதுல்ல, அதுதான் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹார்ட் பீட்ல 2 சவுண்ட் இருக்கும். ஒன்னு லப், இன்னொன்னு டப். லப் தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட், டப்னா செகண்ட் சவுண்ட். லப் வந்து அந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது சவுண்ட் வரும். டப் வந்து இங்க எழுதிட்டுமா, அப்போ ஈஸியாயிடும். ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது. நெக்ஸ்ட் வந்து செமி லூனார் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது. ஒரு வேல்வ் க்ளோஸ் ஆகும் போதும் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். ஒரு லப் சவுண்ட், இன்னொரு டப் சவுண்ட். ஓகே பிளாக் கிஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், அதனாலதான் பிளாக் கலர் மாத்தேன். ஓகே ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ எல்லா ஹார்ட் பீட்லயும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒரு நல்ல அமேசிங்கான ஆர்கன். இது கண்டினியூஸா பீட் ஆயிட்டே இருக்கும் ஒரு பர்சனுக்கு. என்னது அவங்களுடைய பர்சனுடைய என்டையர் லைஃப் ஃபுல்லா, பர்த்ல இருந்து பிஃபோர் பர்த்ல இருந்து டெத் வரைக்கும். ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா பீட் ஆகும், நம்மளுடைய கண்ட்ரோலே எதுவுமே இல்லை. 2 சவுண்ட் மேக் பண்ண ஒரு ஹார்ட் பீட். ஈச் ஹார்ட் பீட்ல 2 சவுண்ட் வரும். ஒன்னு லப், இன்னொன்று டப். லப் இஸ் தி ஃபர்ஸ்ட் சவுண்ட் அண்ட் டப் இஸ் தி செகண்ட் சவுண்ட். ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது லப் ஆகும், லப் சவுண்ட் வரும். அப்புறமா லாஸ்ட்ல செமிலூனார் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது டப் சவுண்ட் வரும். எல்லா ஹார்ட் பீட்ல இது நடக்கும். ஸோ இப்போ கார்டியாக் சைக்கிள்னா என்னதுன்னா, ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் தான் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 4 சேம்பரும் இருக்கும். 4 சேம்பரும் கண்டிப்பா கான்ட்ராக்டும் ஆகும், ரிலாக்ஸும் ஆகும். ஓகேங்களா? 4 சேம்பர் என்னென்ன இருக்கு? ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள்ல மூணு ஸ்டெப் இருக்கும். ஆட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும், வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், அப்புறமா ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ கான்ட்ராக்ஷனுடைய பேர் இன்னொரு பேர் என்னன்னா சிஸ்டோல் சயின்டிபிக்கா. ரிலாக்ஸேஷனுடைய சயின்டிபிக் பேர் என்னன்னா டயாஸ்டோல். ஸோ ஆட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும், ஆட்ரியல் சிஸ்டோல் இருக்கும், வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் இருக்கும், அப்புறமா ஜாயிண்ட் டயாஸ்டோல்னா ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகும். ஓகே ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட் வந்து ஹோல் ப்ராசஸ். ஓகே ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா ஜாயிண்ட் டயாஸ்டோல். ஏன்னா டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா உங்களுக்கு? இங்க வரையலாமா? இதுதான் நம்மளுடைய ஹார்ட். ஸோ இது நம்மளுடைய 4 சேம்பர்ஸ். ஓகேங்களா? இது ரைட் ஆட்ரியம். சொன்னால ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும் சொல்லலாம். இதுதான் ரைட், இதுதான் லெஃப்ட். ஆர்கன்ஸ் உடைய ஃபேஸிங். இது ரைட் வென்ட்ரிக்கல், 2 ஆட்ரியா, 2 வென்ட்ரிகல்ஸ். இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து இந்த 4 சேம்பரும் அப்படியே ரிலாக்ஸா இருக்கும், ஜாயிண்ட் டயாஸ்டோல்ல இருக்கும். எல்லா ஹார்ட் பீட்க்கு பிகினிங்ல இந்த 4மே வந்து ரிலாக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் பேர் தான் ஜாயிண்ட் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா இந்த டைம்ல டீஆக்சிஜனேட் பிளட் இருக்குல்ல, நான் 2 பைப் வரைகிறேன் உங்களுக்கு. ஒன்னு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்காகவும், இன்னும் டீஆக்சிஜனேட் பிளட். ரெட் ஃபார் ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் ப்ளூ ஃபார் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வரைகிறேன். ஓகேங்களா? ஐடென்டிஃபை கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வீணாக்காவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் வீணாக்காவா. ஸோ மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு.
மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, ரெண்டு வீணாக்காகும். இதுல இருந்து என்ன பிளட் வருது? பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க வருது. ப்ளூ கலர்ல வந்து உங்களுக்கு கொடுக்கறதுலாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட். எங்க இருந்து? பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்லயும் ரைட் ஆர்ட்ரியம்ல ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, இப்போ ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து இப்போ இங்க அதே சேம் டைம்ல என்ன நடக்கும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய லங்ஸ். உங்க இது லங்ஸ் வச்சுக்கோங்க. மை டயக்ராம்ஸ் வெரி டெரிபிள். இதுதான் லங்ஸ். இந்த டைம்ல என்ன நடக்கும்? லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயில் மூலமா இங்க வந்துடும். பல்மோனரி வெயில் மூலமா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன கலர்ல நான் சிக்னிஃபை பண்றேன்னு சொன்னேன், டெமோ இது பண்றேன்னு சொன்னேன், ரெட் கலர். ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க வந்து. ஓகே, ஸோ ஜாயிண்ட் டயாஸ்டோல் டைம்ல வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாடியில இருந்து ஹார்ட்ல ரைட் ஆர்ட்ரியம்க்கு வந்துடும் த்ரூ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்காவா. டி டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து எங்க என்டர் ஆகும்? லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு என்டர் ஆகும் த்ரூ பல்மோனரி வெயின்ஸ். ஓகே, இல்ல ரெண்டு பிளட் ஃபில் ஆகிற டைம். ஸ்டெப் 2 என்னன்னா இது கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு வேல்வ் இருக்கு நம்ம பாடியில. ரெண்டு வேல்வ் இருக்கு. ஒண்ணு வந்து ஐயோ இது ரொம்ப லைட்டா பிங்க் கலர்ல போகுது. ஸோ இங்க ஒரு வேல்வ் இருக்கு, இங்க ஒரு வேல்வ் இருக்கு. ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இந்த பிளட் வந்து கான்ட்ராக்ட் ஆர்ட்ரியா கான்ட்ராக்ட் பண்ண அப்படியே புஷ் பண்ணும் போது என்ன ஆகும்? இப்போ நம்ம பலூன் தண்ணி போட்டு அப்படியே வந்து இது அப்படியே புளியும் போது என்ன ஆகும்? தண்ணி அப்படியே வெளில வரணும். அந்த மாதிரி தான் ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும்போது சின்னதாக ஆகும்போது என்ன ஆகும்? அந்த பிளட் எல்லாமே வந்து புஷ் பண்ணி அந்த வேல்வுக்குள்ள இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். என்ன பிளட்? இதுல இருந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். இங்க இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். ஓகே, இது இந்த வால்வு பேரு ட்ரைகஸ்பீட் வால்வு. ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது வந்து பைகஸ்பீட் வால்வு இல்லைன்னா மிட்ரல் வால்வு சொல்லிட்டேன்ல. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா பிளட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த வால்வு இருக்குல்ல, ரெண்டு வால்வு இப்படி க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்ட் போகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்டோடைய சவுண்ட், லப் சவுண்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் பிளட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டம் வந்து நடக்கும். இங்க இருந்து ஒரு பல்மனரி ஆர்டரி இருக்கும், இங்க இருந்து ஒரு பைப் இருக்கும், இது டைரக்டா லங்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய டீஆக்சிஜனேட் பிளட் வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டம்ல வென்ட்ரிகல்ஸ் நல்லா கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து பிளட் எங்கேயாவது போகணும். எங்க போகும்னா ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து டைரக்டா எங்க போகும்? லங்ஸ்க்கு போயிடும். அங்கதான் போய் அது கிளீன் ஆகணும்ல. ஓகே, இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இங்க அயோட்டாக்கு என்ன கலர் போடலாம்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு போயிடும். ஓகே, அயோட்டாக்கு போயிடும். அயோட்டால வந்து அயோட்டாக்கு போன அந்த அயோட்டா என்ன பண்ணணும்னா இந்த பிளட் ஆக்சிஜன் உள்ள பிளட் நல்ல பிளட் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் அனுப்பி விட்டுரும். ஓகே, ஆக்சிஜன் உள்ள பிளட் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும். ஓகேங்களா? வேற இருக்கு. இந்த டைம்ல என்ன நடக்கும்னா ரெண்டு வேல்வ் இருக்கும் இதுக்கு நடுவுல. இந்த கலர் போட்டோமா, இங்க ஒரு வேல்வ் இருக்கும், இங்க ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வோட பேரு தான் வந்து என்னது? எஸ், அந்த வேல்வோட பேர் தான் செமிலூனார் வேல்வ் சொல்லுவோம். இப்போ எல்லா பிளட்டும் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா எல்லா பிளட்டும் லங்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அப்புறம் எல்லா பிளட்டும் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போனதுக்கு அப்புறமா இந்த வால்வ் ரெண்டும் செமிலூனார் வால்வ் ரெண்டுமே க்ளோஸ் ஆகும். அந்த டைம்ல செகண்ட் சவுண்ட் டப் சவுண்ட். ஓகே, இப்போ லாஸ்டா எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும். மறுபடியும் ஜாயிண்ட் டயாஸ்டல் போயிடும்.
ஓகேங்களா? அப்படியே மறுபடியும் ஜாயிண்ட் டயாஸ்டால், ஆட்ரிகுலார் ஆட்ரியோடைய சிஸ்டோல், அப்புறமா வென்ட்ரிகுலாருடைய சிஸ்டோல், மறுபடியும் டயாஸ்டோல். அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இது ஒரு கார்டியாக் சைக்கிள். ஓகே, 72 டைம்ஸ் நடக்கும் இது ஒரு மினிட்ல. நான் எவ்வளோ 60 மினிட்ல எத்தனை டைம்ஸ் நடக்கும்னு பாருங்க. நான் ஒரு த்ரூ அவுட் டே 24 ஹவர்ஸ் எவ்வளவு நடக்கும்னு பாருங்க. எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க. எவ்வளவு ஹார்ட் வந்து நம்மளுக்காக ஒர்க் பண்ணுது பாருங்க. ஸோ இது நமக்கு ஒரு மைண்ட்ல நல்லாவே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னதுன்னா, எப்படி ஹார்ட் வந்து தானாவே வந்து அது ஹார்ட் பீட் போடுது, எப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் பண்ணுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணல. இந்த டைம்ல தான் ஹார்ட் பீட், இந்த டைம்ல தான் நீ பீட் பண்ணணும், இந்த டைம்ல பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. ஹார்ட் பீட் இது எப்படி வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஹார்ட்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்கலா நடக்கிற ஒரு திங். ஆனா இதுல ஒரு பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுல ஒரு நேச்சுரல் சிஸ்டம் இருக்கு. அந்த நேச்சுரல் சிஸ்டம் பேர் தான் நேச்சுரல் பேஸ் மேக்கர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்குள்ள அதுதான் வந்து இந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா வந்து ஒரு 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 சிக்னல் மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பயாலஜில சிக்னல்னா இம்பல்ஸ். ஓகே, ஸோ ஒரு இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த இம்பல்ஸ் வந்து கொடுக்கும் போது எப்போ அது கான்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி அந்த ஹார்ட் மசிலுக்கு கொடுக்கும், சிக்னல் கொடுக்கும். இங்க இப்போ வந்து ஆர்ட்ரியா ஜாயிண்ட் டயாஸ்டோல் இருக்கும்போது ஆர்ட்ரியாக்கு சிக்னல் கொடுக்கும். ஆர்ட்ரியா கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர்ட்ரியா கான்ட்ராக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வென்ட்ரிக்கலுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும், அது கான்ட்ராக்ட் பண்றதுக்காக. ஸோ யாரு எப்போ கான்ட்ராக்ட் பண்ணணும்னு யாரு கொடுப்பாங்க சிக்னல்? நேச்சுரல் பேஸ் மேக்கர் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா இந்த பேஸ் மேக்கர் சிஸ்டம்? லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனோ ஆர்ட்ரியல் நோடு. சைனோ ஆர்ட்ரியல் நோடு, ஸோ எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கும்னா, அந்த அந்த சிக்னல் கொடுக்கும்ல, ஸோ சிக்னல் கொடுக்கணும் ஏதாவது இருக்கணும்ல, அப்பதான் அது கரெக்டா சிக்னல் கொடுக்க முடியும். எங்க இருக்கணும் இது கரெக்டா? அப்பர் ரெண்டு நோடு இருக்கு. ஒன்னு வந்து சைனோ ஆர்ட்ரியல் நோடு, அதுக்கப்புறமா ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு, அண்ட் தென் கொஞ்சம் பண்டில் ஆஃப் புர்கேஞ்சி ஃபைபர்ஸ் இருக்கும். இது மூணுமே சேர்ந்தா அந்த நேச்சுரல் பேஸ் மேக்கர் சிஸ்டம் வந்து. பேஸ் மேக்கர்னா எப்போ கான்ட்ராக்ட் பண்ணும், எப்போ ரிலாக்ஸ் பண்ணும் சொல்றது இந்த ரெண்டு மூணுமே தான். ஓகே, ஸோ என்னென்ன? எஸ்ஏ நோட், ஏவி நோட் அண்ட் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். எஸ்ஏ நோட், ஏவி நோட் அண்ட் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இந்த எஸ்ஏ நோடு எங்கெல்லாம் எது இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்ஏ நோடு விச் இஸ் நத்திங் பட் சைனோ ஆர்ட்ரியல் நோடு. இது கரெக்டா ரைட் ஆர்ட்ரியம் இருக்குல்ல, அதோடைய அப்பர் ரைட் கார்னர்ல, அப்பர் ரைட் கார்னர்ல இருக்கு. அப்பர் ரைட் கார்னர், பாடி இல்ல, அது அப்பர் ரைட் கார்னர்ல இருக்கு. பண்ணலாமா? இங்க ஒரு நோடு இருக்கு. இது ஒரு மசில் டிஷ்யூவால மேடான ஒரு மசில், சின்ன மசில் வந்து அட்டாச் இருக்கும் அது. ஓகேங்களா? இதுக்கு மேட் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு மசில். ஸ்பெஷலைஸ்டு மசில் என்னன்னா, நார்மலா மசிலோடைய ஃபங்க்ஷன் இருக்காது. இது இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஜென்ரேட் பண்ணுது. இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மசில் தானே. ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்குல்ல, அது எங்க லொகேட் ஆயிருக்கும்னா வந்து இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம்ல. ரெண்டு ஆர்ட்ரியாக்கு நடுவுல ஒரு வால் இருக்கா? ரெண்டு ஆர்ட்ரியாக்கு நடுவுல ஒரு வால் இருக்கா இங்க கரெக்டா? ஓகே, ஸோ ரெண்டு. அப்புறம் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் த்ரூ அவுட் இருக்கும். கீழே அந்த வென்ட்ரிக்கல் இங்க வந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் இருக்கும். இங்க ஃபுல்லா அப்படியே பண்டில் பண்டிலா ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது. ஸோ இங்க ஃபுல்லா புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? இந்த பேஸ் மேக்கர் சிஸ்டம்ல மூணு இருக்கும். ஒன்னு எஸ்ஏ நோட், சைனோ ஆர்ட்ரியல் நோடு, இன்னொன்னு ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு, and third one is a bundle of Purkinje fibers. சைனோ ஆர்ட்ரியல் நோடு இது வந்து கரெக்டா அப்பர் ரைட் கார்னர் ஆஃப் ரைட் ஆர்ட்ரியம்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட் ஆர்ட்ரியம்ல இருக்கிற அப்பர் ரைட் கார்னர்.
இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில் டிஷ்யூவால மேடா இருக்கு. இது என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். ஏன் இது ஜென்ரேட் பண்ணுது? ஆர்ட்ரியம் ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ண சொல்லி இது ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இது எல்லா ஹார்ட் பீட்டும் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பேஸ் மேக்கர்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இது எஸ்ஏ நோடு தான். எஸ்ஏ நோடு எஸ்ஏ நோடு கொடுக்குற அந்த இம்பல்ஸ் தான் வந்து எல்லா ஹார்ட் பீட்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கான உதவி பண்ணும். அதனாலதான் வந்து இதை பேஸ் மேக்கர் சொல்லி சொல்லுவாங்க. Okay, SA node starts each heartbeat. So it is called the pacemaker of heart. இப்போ இந்த SA node வந்து என்ன பண்ணும்னா இம்பல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சென்ட் பண்ணும். இது என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட்ரியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி ஆர்ட்ரியாவை கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க பாருங்க இது ஃபுல் ஆர்ட்ரியா, ரெண்டு ஆர்ட்ரியாக்கும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சிக்னல்ஸ். ஓகே, ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டுத்தையும் அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணணும். ஆர்ட்ரியல் கான்ட்ராக்டை ஜென்ரேட் பண்ணும். செகண்ட் ஒன் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு பாத்தீங்கன்னா இது அந்த கரெக்டா அந்த ரெண்டு ஆர்ட்ரியாக்கும் நடுவில் இருக்க அந்த வால்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருக்காது கரெக்டா. நோ 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 மேபி இங்க இருக்கும் அது பாப்போம். இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் இது என்ன பண்ணும்னா அப்படியே வந்து இம்பல்ஸ், அதுவும் ஒரு இம்பல்ஸ் வந்து சேம் என்ன பண்ணுதோ அதே மாதிரி. ஸோ இது இந்த பண்டல் இருக்குல்ல, பண்டலுக்கு வந்து அது வந்து அந்த சிக்னல் கொடுக்கும். அந்த பண்டில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். பண்டிலுக்கு இது சிக்னல் கொடுக்கும். அந்த பண்டில் வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு இதுவே கான்ட்ராக்ட் பண்ண. ஓகேங்களா, பண்டிலுக்கு சிக்னல் கொடுத்து அங்க பண்டில்ல இருந்து வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பண்டில் ஆஃப் அந்த பண்டில் பேர் என்ன? பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டில் ஆஃப் ஹிஸ். ஓகே, இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த வென்ட்ரிக்கல் இருக்கு, அது செப்டம்ல இருக்கும். இங்க இங்க இருக்கும். இங்க இங்க இருக்கும். இங்க அந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் இருக்கு. இதுக்கு இந்த சிக்னல் போன உடனே இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து என்ன பண்ணும்னா புர்கிந்தி ஃபைபர்ஸ்க்கு அனுப்பும். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் தான் டிவைடா இருக்கு. புர்கிந்தி ஃபைபர்ஸ் ஒன்னு ஒன்னு இருக்குல்ல, அது அதை வந்து புர்கிந்தி ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. பண்டில் ஆஃப் ஹிஸ் டுகெதரா. அப்புறம் புர்கிந்தி ஃபைபர்ஸ் வந்து ஒன்னு ஒன்னு இருக்குல்ல, ஒரு பீஸ் தான் வந்து புர்கிந்தி ஃபைபர்ஸ். இது என்ன பண்ணும்னா அந்த வால்ஸ், அந்த வென்ட்ரிகளோடைய வால்க்கு எல்லாமே சிக்னல் கொடுத்துரும். இங்க எல்லாமே சிக்னல் கொடுத்துரும். கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா இது கான்ட்ராக்ட் பண்ண அப்படியே புளியும். இது புளியும் அப்படியே வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுக்கும். ரெண்டு சைட்ல இருந்து அப்படியே ப்ரெஷர் வரும். இந்த வால் அப்படியே ஒட்டும். ஓகே, இந்த வென்ட்ரிகல்ஸ், இந்த ஃபைபர்ஸ் வந்து எல்லா வென்ட்ரிகல்ஸ்க்கும் வந்து இந்த ரெண்டு வென்ட்ரிகலுக்கும் சிக்னல் கொடுக்கும். த்ரூ அவுட் தி வால் கொடுத்து வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் வந்து பண்ணும். ஓகே, இதுதான். ஸோ என்ன ஒரு ஃப்ளோ இருக்கு பையன், இம்பல்ஸோடைய ஃப்ளோ என்னதுன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடு, அதுக்கப்புறமா ஏவி நோடு, அப்புறமா பண்டில் ஆஃபீஸ்ல இருந்து குறுக்கின்றி ஃபைபர்ஸ். அப்பதான் வந்து கரெக்டா அந்த ஹார்ட் பீட் அந்த ரிதம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லப் செகண்ட் டப் நடக்கும். இல்லைன்னா டப் லப் கூட நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரி, அதுக்கப்புறமா தான் வென்ட்ரிகல்ஸ். சரிங்களா, இல்லைன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ஹார்ட்டே ஒர்க் ஆகாது, ஃபங்க்ஷனே ஆகாது. ஓகே, இப்போ இந்த எஸ்ஐ நோட்ல என்னென்னலாம் இருக்குன்னா நர்வ்ஸ் இருக்கு நிறைய. வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப டீடைல்டு திங் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஆனா அவங்க இதுல கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தா நீங்க எழுத தெரியணும்ல. ஓகே, ஸோ இதுக்குள்ள இந்த எப்படி இந்த நோடு அதுவே ஆட்டோமேட்டிக்கலா சிக்னல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல நர்வ்ஸ் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் நர்வ்ஸ். இல்ல அது பேர் தான் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த சிக்னல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. செகண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது நிறைய. அப்புறமா இந்த டெம்பரேச்சர் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாம் இதை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். கரெக்டா, இப்போ எக்ஸாம்பிள் என்னதுன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு தெரியல. அதனாலதான் ஹார்ட் பீட் அதிகமா. இதுக்குன்னா பேஸ் மேக்கரும் அப்ப என்ன பண்ணும், சிக்னல் வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ரெஸ்ட் டைம்ல என்ன ஆகும்னா வேகஸ் நர்வ் இருக்குல்ல, அது அப்படியே ஸ்லோ ஆயிடும். ஸோ ஹார்ட் பீட்டும் ஸ்லோ ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலா. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. இப்போ ஹார்ட் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே,
ஸோ நீங்க இப்போ இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, ஹார்ட் பத்தி கார்டியாலஜி எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஹார்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஆக்சுவலி ஸ்டடி அண்ட் ஆல்சோ டு ரிசர்ச் அபவுட். ஸோ இது ஒரு ஹியூமன் பார்ட்டோடது இம்பார்ட்டன்ஸ். ஸோ நிறைய சயின்டிஸ்ட்லாம் இதை பத்தி படிச்சு இன்ட்ரெஸ்டடா இருந்து தான் வந்து நிறைய ஹார்ட்டுடைய டிரான்ஸ்பிளான்டேஷனே இப்போ நடக்குது. ஒரு ஹார்ட் ஒரு பர்சன்ல இன்னொரு பர்சனுக்கு ஈஸியா அனுப்பி இது பண்ணிடுறாங்க. ஆனா அதுல நிறைய எஃபர்ட் இருக்கு, நிறைய பேருடைய பிளட் அண்ட் டியர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு இது பண்ணி தான் ஒரு லெசன் ஸ்டடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், எஸ்ஏ நோட வந்து யார் யாரெல்லாம் வந்து ஜாஸ்தி அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு நர்வ்ஸ் இருக்கு, ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமானா எஸ்ஏ நோட அதிகமாகும். எஸ்ஏ நோட நிறைய இம்பல்ஸ் ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் அதிகமானா அது கரெக்டான ஸ்டேபிள் லெவல்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, எக்ஸசைஸ் டைம்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும், ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். எக்ஸசைஸ் இல்லாம ரெஸ்ட் டைம்ல வேகஸ் நர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கிறதுனால ஹார்ட் பீட்டும் ஸ்லோவா, அவ்வளோவா இம்பல்ஸ் அனுப்பாது. உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். என்னதுன்னா, எஸ்ஏ நோட் சம்டைம் வந்து எஸ்ஏ நோட் டேமேஜ் ஆயிடும், இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கரை கொடுப்பாங்க. அந்த செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட் அந்த பர்சனுடைய செஸ்ட்ல அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. கட் பண்ணி ரிப்ஸ் எல்லாம் இது பண்ணி அதுக்குள்ள இருந்து ஹார்ட் எங்க இருக்கோ அங்க வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. அங்கேயே உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணுன்னா ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணும். இப்போ எஸ்ஏ நோட் என்ன வேணாலும் இது ஆகலாம்ல ஒரு ஹியூமன் பாடியில. அந்த மாதிரி எஸ்ஏ நோட் டேமேஜ் ஆகும் போதோ இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண ஸ்டாப் பண்ணிடுச்சோ அந்த டைம்ல ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அந்த செஸ்டுக்குள்ளேயே அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அந்த ஹார்ட் பீட்டை ரெகுலேட். கண்டிப்பா பேஸ் மேக்கர் தேவை, இல்லைன்னா ஹார்ட் பீட்டோட ரெகுலேஷன் இருக்காது. Okay? அப்புறமா இந்த ஹார்ட்டோடைய ஆக்டிவிட்டியை வந்து என்ன ஒரு மிஷின் இருக்கும், அதோடைய பேர் தான் இசிஜி சொல்லுவாங்கல்ல. எனக்கு இப்ப ஒரு நிறைய பேர் இந்த வயசானவங்க சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, ஹார்ட் செஸ்ட் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இந்த இசிஜி தான் போய் நீங்க போய் ஒரு இசிஜி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே, இசிஜி அந்த மெஷின் பேர் தான் இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இது என்ன பண்ணும்னா அந்த ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை எந்த டைம்ல சிஸ்டோல் பண்ணுது, எந்த டைம்ல டயோஸ்டோல் பண்ணுது, இதெல்லாம் டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? இதை வச்சுதான் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் பீட்ல ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிச்ச உடனே ஹார்ட் டிசீஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஷாப் ஆயிடுச்சா, எஸ்ஏ நோட் டேமேஜா இருக்கா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஹார்ட் டிசீஸ் எல்லாம், ஹார்ட் பீட்டோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. எதை வச்சு? எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி. ஓகே, நிறைய பேர் இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராமுக்கும் கிராஃபுக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் தெரியல. எலக்ட்ரோ கார்டியோகிராம் அந்த மிஷின், எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் வந்து நம்மளுடைய அந்த ஆன்சர் வருதுல ஆக்டிவிட்டி அது. சரிங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நல்லாவே படிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், புக்கை ரீட் பண்ணோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, நான் வந்து சார்ஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சடனாக சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ இதை விட ஈஸியா வந்து ஹார்ட்டை பத்தி வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் என்னுடைய பெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க வந்து அதை ஸ்லோவா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணா யூ வில் ஏஸ் தி எக்ஸாம். ஓகே, ஹார்ட் பீட்டு, ஹார்ட் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு நல்ல காலேஜ் லெவல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க பிஎஸ்சி எடுத்தீங்கனாலும் இல்லைன்னா எம்எஸ்சி அங்கெல்லாம் வந்து படிக்கும் போது, டிகிரி படிக்கும் போது கூட இந்த மாதிரி தான் இந்த பேசிக் தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு செம்மையா ஈஸியா இருக்கும். இந்த மெயின் பயாலஜி கிளாஸோடைய பர்பஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கலாமா? ஈஸி தான், 5 மினிட்ஸ்ல முடிச்சிடும் இந்த டெக்ஸ்ட் எல்லாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதை போகலாம். ஸோ ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது என்னது, ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட்க்கு முன்னாடி எல்லாமே ரிலாக்ஸேஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எது ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் பண்ணும்?
எதுடைய சிஸ்டோல் ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஆர்ட்ரியாவுடைய சிஸ்டோல். அதுக்கப்புறமா ரிலாக்ஸேஷன் நடக்கும். ஓகே. ஸோ ஹார்ட் பீட்ல 2 சவுண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் சவுண்ட். அந்த ஹார்ட் பீட்டோடைய ஃபர்ஸ்ட் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ், ட்ரைகாஸ்பிட் வேல்வ், பைகாஸ்பிட் வேல்வ் ரெண்டுமே வந்து இந்த கான்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்ட்ரியோலுடைய சிஸ்டோல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது இந்த அதோடைய வேல்வை க்ளோஸ் பண்ணிடும். அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் லவ் வரும். ஓகே. அப்புறமா வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் பண்ணும்போது பல்மனரி ஆர்ட்ரியில இருந்து பிளட் எங்க போகும்? லங்ஸ்க்கு போயிடும். அப்புறமா பல்மனரி லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல இருந்து பிளட் வந்து அயோட்டாக்கு போயிடும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும். பல்மனரி ஆர்ட்ரியில இருந்து லங்ஸ்க்கு போயிடும். அப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு போகணும். அயோட்டால இருந்து பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாம் போயிடும். அந்த டைம்ல 2 வேல்வ் இருக்கும், செமிலூனார் வேல்வ் சொல்லலாம். அந்த செமிலூனார் வேல்வு பல்மனரி ஆர்ட்ரியோடைய ஓப்பனிங்லயும் அயோட்டாவோட ஓப்பனிங்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த டைம்ல அது க்ளோஸ் ஆகும்போது, கான்ட்ராக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு சவுண்ட் கேட்கும். அதுதான் டப். ஓகே. இப்போ எல்லா ஹார்ட் பீட்லயும் வந்து இந்த 2 சவுண்டும் கேட்கும். இப்போ எல்லா ஹார்ட் பீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த 4 சேம்பரும் ரிலாக்ஸும் ஆகணும், சொல்றது கான்ட்ராக்டும் ஆகணும். ஓகே. இப்போ இந்த எல்லாமே கான்ட்ராக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா 4மே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல. இந்த ஸ்டேட்ல தான் என்ன ஆகும்? நான் சொல்லியிருக்கேன், இந்த வீணாக்காவா, சுப்பீரியர் வீணாக்காவா, இன்ஃபீரியர் வீணாக்காவா ரெண்டுமே ரைட் ஆர்ட்ரியம் கூட டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து போட்டு. ஓகே. அப்புறமா லங்ஸ்ல இருந்து பல்முனரி வெயின் மூலமா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வந்து. இது அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான், 2 எழுதினாலும் உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க. ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா வந்து யார் இதை ரெகுலேட் பண்றாங்கன்னா, யார் இதை பாத்துக்கிறாங்கன்னா, எப்படி இந்த டைம்ல இந்த சவுண்ட் வருது, இந்த சவுண்ட் இந்த டைம்ல வருது, இது கான்ட்ராக்ட் ஆகுது, இதெல்லாம் பாக்குறது பேஸ் மேக்கர் சிஸ்டம். இந்த பேஸ் மேக்கர் சிஸ்டம் ஃபுல்ல பேஸ் மேக்கர் யாருன்னா இந்த எஸ்ஏ நோடு தான். இப்போ ஆப்ஷன்ல கேட்பாங்க விச் இஸ் தி பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ்ஏ நோட், சைனோ ஆர்ட்ரியல் நோடு எதுனாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இது அந்த ஹார்ட்டோடைய மசில் வால் சின்னதா அட்டாச் ஆயிருக்கும். எங்க? ரைட் ஆர்ட்ரியம் உடைய அப்பர் கார்னர்ல. ஓகே. அதுவும் ரைட் சைடு கார்னர்ல. ஸோ இந்த ரிசல்ட் மூலமா என்ன ஆகும்னா, ரைட் ஆர்ட்ரியம் இது மூலமா ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும், ட்ரைகாஸ்பிட் வேல்வ் ஓப்பன் ஆகும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து யாருக்கு போகும்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அந்த சேம் டைம்ல என்ன நடக்கும்னா, பைகாஸ்பிட் வேல்வ் வந்து பைகாஸ்பிட் வேல்வ் மூலமா லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் புஷ் ஆகும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ்ல பாத்தீங்கன்னா, ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுல வேல்வ் இல்ல, சாரி, ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுல என்ன நடக்கும்னா, 2 நோடு இருக்கு, எஸ்என் நோடு, ஏவி நோடு. ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுல என்ன, இதுவும் ஒரு மசில், இதுவும் ஒரு ஸ்பெஷல் மசில். இதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே. இது வந்து 2 ஆர்ட்ரியா இருக்குல்ல, அதுக்கு நடுவில் அந்த அந்த மிடில் லைன்ல வந்து அட்டாச் ஆகும். ஓகே. இதோட இம்பல்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட்ல நடக்கும், அதுக்கப்புறமா ஏவி நோட்ல நடக்கும். இந்த இம்பல்ஸ் யாருக்கு போகும்னா வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு வந்து போகும். பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ல வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஃபைபர்ஸ் கிட்ட போகும். ஃபைபர்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த சிக்னல்ஸ் அந்த வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, அந்த 2 வென்ட்ரிக்கலோடைய வால்ஸ் ஃபுல்லா ஜென்ரேட். அந்த இம்பல்ஸ் வந்து இந்த வென்ட்ரிக்கல் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து ஆகும். ஸோ சின்ஸ் சைனோ, அதான் எஸ்ஏ நோடு இருக்குல்ல, ஸோ எஸ்ஏ நோடு இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா, இதுதான் வந்து ரெகுலேட் பண்ணுது ஹார்ட் பீட். இதுதான் பேஸ் மேக்கர் சொல்லுவாங்க. இதுல எல்லாமே இருக்குல்ல, நர்வ்ஸ், ஹார்மோன், நர்வ்ஸ், அதான் வேகஸ் நர்வ்ஸ், அதுக்கப்புறமா எல்லா நோடு இருக்குல்ல, எல்லா நோடு இருக்கட்டும், பண்டில் ஆஃப் புஷ்கினி, இது எல்லாமே சிஸ்டம்குள்ள வரும். இதுதான் பேஸ் மேக்கர், இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து என்னென்ன எஃபெக்ட் பண்ணும் இதுல? நர்வ்ஸ், ஹார்மோன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஹீட் எல்லாமே வந்து இந்த எஸ்ஏனோட அஃபெக்ட் பண்ணும். அது எப்படி இருக்கோ அது அப்படிதான் வந்து எஸ்ஏனோட இருக்கும். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன், எஸ்ஏனோட சம்டைம் வந்து டேமேஜ் ஆகும் போதோ இல்லைன்னா வந்து அது ஒர்க் ஆகவே டிஃபெக்டிவ் ஆயிடுச்சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த பர்சனுக்கு வந்து ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் கொடுப்பாங்க. அந்த செஸ்ட்டுக்குள்ளேயே கிராஃப்ட் பண்ணிடுவாங்க. கிராஃப்ட்னா அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணுன்னா ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணும். ஓகே.
அப்புறமா எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி மிஷின். இது வந்து ஹியூமன் ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இது என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும். எல்லா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து நம்மளுக்கு அதை ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஹார்ட் பீட் டிசார்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அதை டிடெக்ட் பண்ண ஹெல்ப். டாக்டர் இதுதான் யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் டிசார்டர் இருக்கா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஹார்ட் பீட் உடைய ரிதம் கரெக்டா இல்லையா, எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பிளட் வெசல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹார்ட் பீட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பெரிய டாபிக், அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. அதனால கிளாஸ் ஒரு 5 to 10 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நேற்று கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிதான் நினைக்கிறேன். ஸோ பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இது வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்லாம் வந்து டியூப் இல்லைன்னா பைப் லைன்ஸ். அது மூலமா தான் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும் த்ரூ அவுட் தி பாடி. என்ன சொன்னேன்? தே ஆர் தி டியூப்ஸ் ஆர் பைப் லைன்ஸ் த்ரூ விச் பிளட் ஃப்ளோஸ் த்ரூ அவுட் தி பாடி. இந்த டியூப் தான் வந்து பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? The tubes which are transporting the blood throughout the body is called blood vessels. ஜஸ்ட் லைக் நம்ம நம்ம வீட்ல வந்து எப்படி பைப் எல்லாம் வச்சு வாட்டர் ஃப்ளோ பண்றோம். ஓகே, மோட்டர் அந்த வாட்டர் ஜென்ரேட் பண்ணோம். அப்புறமா அந்த டேங்க்ல வாட்டர் ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா அந்த பைப் மூலமா யார் யார் டேப்ல போகணுமோ அங்க எல்லாமே வந்து வாட்டர் சப்ளை போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாடியில எந்தெந்த ஆர்கனுக்கு என்ன செல்க்கு பிளட் போகணுமோ அந்த பைப்ஸ் மூலமா போகும். அந்த பைப்ஸோட பேர் தான், அந்த டியூப்ஸோட பேர் தான் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கா? நான் சொல்றது சத்தமா கேக்குதுல? அப்பவும் நான் எதுவுமே கேட்கலன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? கேக்குதா இல்லையா மரியம்? சத்தமா இருக்கா? கரெக்டா? ஓ, ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரே ஒரு வெசல் மட்டும் இல்லை, நிறைய வெசல்ஸ் இருக்கு, குரூப் ஆஃப் வெசல்ஸ் இருக்கு, ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் இருக்கு. ஸோ ஹார்ட்ல இருந்து எல்லா செல்லுக்கும் வந்து இது போகும் பிளட். மறுபடியும் ஹார்ட்டுக்கே வந்து பிளட் வெசலுடைய கனெக்ஷன் என்னது? ஹார்ட்ல இருந்து பாடி எல்லா செல்லுக்கும், அப்புறமா அந்த பாடியில இருக்கிற எல்லா செல்ல இருந்து ஹார்ட், இப்படிதான் வந்து அதோடைய நெட்வொர்க் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு பிளட் வெசலோட என்னென்ன பிளட் வெசல் தான் இருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர்லாம் என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ். ஸோ எல்லா எல்லா பிளட் வெசல்ல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இது எல்லா பிளட் வெசல்னா ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பிளட் வெசல் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்னென்ன பிளட் வெசல்ஸ் இருக்குன்னா ஆர்ட்ரி, வெயின்ஸ், அதுக்கப்புறமா கேபிலரிஸ். இதுதான் 3 பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம பாடியில பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா பிளட் வெசல்லையும் பாத்தீங்கன்னா, எல்லா பிளட் வெசலுடைய வால்லையும் பாத்தீங்கன்னா ஆர்ட்ரி இருக்கட்டும், வெயின் இருக்கட்டும், கேபிலரி இருக்கட்டும், இதுல 3 லேயர்ஸ் இருக்கும், 3 லேயர்ஸ் இருக்கும். என்னது? எல்லா வால் ஆஃப் பிளட் வெசல்ல 3 லேயர் இருக்கு. ஒண்ணு வந்து டியூனிகா எக்ஸ்டர்னா, இன்னொன்னு வந்து டியூனிகா மீடியா, தேர்ட் ஒன் வந்து டியூனிகா இன்டர்னா. அவுட்டர் லேயர் டியூனிகா எக்ஸ்டர்னல் லேயர், மிடில்ல டியூனிகா மீடியா, அப்புறமா வந்து இன்சைடு வந்து டியூனிகா இன்டர்னா. இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் லேயர்ஸ் வந்து பிளட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஒரு லேயர் பத்தியும் பார்க்கலாமா? இப்போ டியூனிகா எக்ஸ்டர்னா பாத்தீங்கன்னா இது கனெக்டிவ் டிஷ்யூவால மேடா இருக்கு. அந்த வெசல அந்த பிளட் வெசல வந்து ஹார்ம்ஃபுல்லா கட் ஆகாம டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதானே டஃப்பா மேடா இருக்கும். வெளில இருக்கிற லேயர் தான் டஃப்பா மேடா, அப்பதான் வந்து உள்ள எல்லாம் டேமேஜ் ஆகாது. டியூனிகா மீடியா பாத்தீங்கன்னா ஸ்மூத் மசிலால மேடா இருக்கு. ஓகே, இது வந்து அந்த டயாமீட்டரை கண்ட்ரோல் பண்ணும். இல்ல இது பெருசா இருக்கணுமா, அந்த ஹோல்ஸ் சின்னதா இருக்கணுமா, அது அது வந்து இது வந்து அது வந்து இது பாத்துக்கும். என்னது? டயாமீட்டரை பார்த்துக்கும். அப்புறம் பிளட்டோடைய ப்ரெஷரை கூட இது ரெகுலேட் பண்ணும். ஸோ எவ்வளவு ப்ரெஷர்ல போகணும் பிளட், இந்த பாட்டுக்கு இவ்வளவு ப்ரெஷர்ல போகணும் அப்படின்னு சொல்லி அது கூட அது ரெகுலேட் பண்ணிக்கும், மெயின்டைன் பண்ணும். டியூரிகா என்டர்னா பாத்தீங்கன்னா இது ஸ்மூத் மசில், இதுவும் ஸ்மூத் மசிலால தான் மேடா இருக்கு. இது அந்த பிளட் ஃப்ளோவை அலோவ் பண்ணும் ஈஸியா போகிறதுக்காக. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருந்து, ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன்ல இருந்தோம்,
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளட் போக்கு டக்குனு டேமேஜ் ஆகுதுன்னா அப்ப என்ன பண்ணா ஸ்மூத்தா கொண்டு போகும். பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அந்த டேமேஜ்லாம். நீ பிளட் வந்து நீ வந்து ஒழுங்கா போகணும் அப்பதான் நல்லது அப்படின்னு சொல்லி நானே பார்த்தேன். ஓகே, இதை பத்தி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அது பத்திலாம் கொடுக்கல. நான் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அவுட்டர் லேயர் டஃப்பா இருக்கும், மிடில் லேயர் கொஞ்சம் ஸ்மூத் மசிலால மேடா இருக்கு, பிளட் ப்ரெஷர் எல்லாம் ரெகுலேட் பண்ணுது. இன்டர்னல் நடுவில் உள்ள இருக்க லேயர் வந்து பிளட் ஈஸியா ஃப்ளோ ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரும் பார்க்கலாம். ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த 3 வெசலோடைய ஆர்டரி, வெயின், அப்புறமா கேபிலரி, இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு இருக்குல்ல, இந்த 3 லேயர் இருக்கிறதுல திக்கஸ்ட் லேயர் வந்து யாருக்கு இருக்குன்னா ஆர்டரிஸ்க்கு தான் இருக்கு. இருக்கிறதுல தின்னஸ்ட் வந்து வெயின்ஸ்க்கு தான் இருக்கு. ஓகே, கேபிலரிஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்சென்டாவே இருக்கும். இந்த 3 லேயர் ஏதோ ஒரு சின்ன லேயர் இருக்கும், இந்த 3 லேயர் இருக்காது. ஓகேங்களா? கேபிலரிஸ்க்கு ஆர்டரிக்கு திக்கஸ்ட் இருக்கும், எல்லாமே 3மே திக்கா இருக்கும். வெயினுக்கு 3மே தின்னா இருக்கும். கேபிலரிக்கு இது இருக்கவே இருக்காது, ஒரே ஒரு சின்ன தின் லேயர் ஆஃப் செல் மட்டும் இருக்கும். இப்போ இதோடைய கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். கம்பேரிசன் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டரி. ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் அது பத்தி. ஓகே, கேபிலரி அண்ட் வெயின். ஆர்டரிஸ் பாத்தீங்கன்னா பிளட்ட வந்து ஹார்ட்ல இருந்து அவே அவே ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து மத்த பாடி பார்ட்ஸ்க்கு கொண்டு வரும். அதுவே வெயின்ஸ் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி ஹார்ட், மத்த பாடி பார்ட்ஸ், மத்த பாடியில இருந்து ஹார்ட் கொண்டு வரும். ஆர்டரி வந்து ஹார்ட்ல இருந்து பிளட்ட வந்து ஹார்ட்ல இருந்து மத்த பாடிக்கு கொண்டு போகும். வெயின்ஸ் பாத்தீங்கன்னா பாடியில இருந்து பிளட்ட வந்து ஹார்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, இதுல டியூனிகா மீடியா பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். அண்ட் இதுல எலாஸ்டிக் மஸ்குலர் டிஷ்யூ அல்லது எலாஸ்டிக்கா இருக்கும். இதுல டியூனிகா மீடியா பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும், கொஞ்சோண்டு தான் மஸ்குலரா இருக்கும். ஓகே, அதுல எலாஸ்டிக் ஃபைபரும் கொஞ்சோண்டு தான். ஓகே, டியூனிகா மீடியா இதுல திக். ஐயோ, கேப்லரி பத்தி பாத்தீங்களா? கேபிலரி பாத்தீங்கன்னா ஆர்டரிஸையும் வெயின்ஸையும் லிங்க் பண்ணும். இந்த பிளட் வந்து மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக, பிளட்ல இருக்கிற மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது தான் வந்து கேபிலரிஸ். ஆர்டரிஸ் பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சிடலாமா? கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா கேபிலரிஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் a link between arteries and veins. இது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். கேபிலரி வந்து கேபிலரி பெட் ஃபார்ம் ஆகும். பெட்னா நிறைய லிங்க், நிறைய கேபிலரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். என்னது, ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடுவுல ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடுவுல நிறைய நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்க என்ன நடக்கும்னா பிளட்டோடைய அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கட்டும், பிளட் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா? பிளட் இருக்கு, அந்த பைப் இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு, டிஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் பிளட், இங்கதான் பிளட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளட் இங்க வரணும். பிளட் இங்க வரணும்னா பிளட்ல இருக்க நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் இருக்கட்டும், நியூட்ரியன்ஸ் இருக்கட்டும், அப்புறமா ஹார்மோன்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே எங்க போகணும்? டிஷ்யூக்கு போகணும். கரெக்டா? டிஷ்யூக்கு போகணும். இப்போ டிஷ்யூல இருக்கிற அந்த வேஸ்ட் இருக்கட்டும், வேஸ்ட் இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கட்டும், அப்புறமா எதுவும் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தேவையில்லாத டிஷ்யூக்கு தேவையில்லாத அட்மாஸ்பியர்ல அனுப்பணும்னா பிளட் த்ரூ தான் அனுப்ப முடியும். ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில், அந்த ஆக்சிஜன் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. அதுக்கு யார் இது அதுல எது மூலமா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? இந்த கேபிலரிஸ் மூலமா தான். ஸோ ஆர்டரிஸ் இங்க இருக்குன்னா, வெயின்ஸ் இங்க இருக்குன்னா, இதுக்கு நடுவில் இப்படி வந்து பஞ்ச் ஆஃப் இருக்கும், இந்த கேபிலரிஸ். அதுதான் ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இந்த கிட்னில கூட இந்த அப்படிதான் கேபிலரிஸ் இருக்கும், அது மூலமா தான் அந்த வேஸ்ட் பிளட்ல இருக்கிற அந்த யூரியா அது எல்லாமே வந்து அப்படியே இதுவாகும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இதோடைய ஆஹ் இதோடைய இதுல டியூனிக்கா மீடியாவே கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கு. எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது, டியூனிக்கா மீடியா அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை.
ஓகே, அதுல இந்த டியூனிகா மீடியாவே இல்லைன்னா இந்த எலாஸ்டிக் ஃபைபரும் இருக்காது. டியூனிகா மீடியா எப்போ திக்கா இருக்கும்னா எலாஸ்டிக் மஸ்குலர் டிஷ்யூ அதிகமா இருக்கும்போது. ஓகே, டியூனிகா மீடியா எப்போ தின்னா இருக்கும்னா எலாஸ்டிக் அந்த மசில் டிஷ்யூவே இருக்காது, ஃபைபர்ஸும் வந்து இருக்கவே இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்கும், அப்பதான் இது தின்னா இருக்கும். ஓகே, ஆர்டரியில திக்கா இருக்கு, வெயின்ல தின்னா இருக்கு, கேபிலரியில இல்லவே இல்லை. செமி லூனார் வேல்ஸ் இதுலயும் இல்ல, செமிலூனார் வேல்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. இல்ல செமி லூனார் வேல்வ் வந்து அலாங் இதுலயும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து இந்த பார்ட் மேஜர் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அண்ட் தென் டபுள் சர்க்குலேஷன், அப்புறமா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட், இது வந்து நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த 4 டாபிக்ஸ். ஓகே, அப்புறமா பிளட் குரூப் இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர், இம்யூனிட்டி, அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் லெசன், சரி கம்ப்ளீட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் ரொம்ப கம்மியான டாபிக் எடுத்தோம், அதனாலதான் இவ்வளவு ஸ்டக்கா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய டாபிக்கே எடுத்துட்டோம் இல்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? எஸ் மரியம், புரிஞ்சுச்சா கிளாஸ் உங்களுக்கு இன்னைக்கு? Yes, ma'am. ஓகே, தேங்க்யூ.